உங்களை மாதிரி யாரு தியானம் பண்ணாலும் உங்ககிட்ட சிவனுடைய சொத்தை வந்து கொடுக்குறாரு, நீ பயன்படுத்திக்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா உங்ககிட்ட விற்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க, உங்ககிட்ட விற்கல, அவர் வந்து கொடுக்குறாரு. என்னமா கொடுக்குறாரு, இதை வச்சுக்கப்பா, தேவையானதை யாருக்கு கொடுக்கப்படணுமோ அப்ப பாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சித்தை எப்ப பயன்படுத்தணும்னா சிவனா இருந்தாதான் பயன்படுத்தணும். கீழே பூசாரியா இருக்கும்போது சிவனுடைய சொத்தை பயன்படுத்தாத. அந்த சுவாசத்திலேருந்து தாட்டு வந்து வேற ஒரு செயல். இப்போ உன்னுடைய சுவாசம் ஒரு விதமாகவே ஒரு சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு உணர்வு நிலை உணர்ச்சி நிலை கூட வருங்க. சந்திரன் ஓடுறத அப்படியே நிறுத்திட்டு சக்குன்னு சூரியன் மாறினான்னு வச்சுங்களேன், அந்த உணர்ச்சி நிலையை நின்று போயிருங்க. அப்ப நம்மளுடைய ஆசிரியர் யாரா இருக்கிறாரு, காற்றாக இருக்கிறாங்க. அப்ப காற்றா வந்து எனக்கு ஒரு பாடம் நடத்துறாரு, எனக்கு ஒரு செயல் செய்யறாரு. அதே மாதிரி என் உடலுக்குள்ள என்னன்னா, ஒரு விலை மதிக்க முடியாத, அசைக்க முடியாத, இந்த உலகமே கொண்டாடுகிற, பார்க்க முடியாத ஒரு கடவுள் காற்றாக வந்து ஒரு எஞ்சிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் உடல்ல இருந்துட்டு போயிருக்காரு. இப்ப இந்த உடலுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு நேற்று ஒரு 25 நிமிஷம் எங்க ஆளே காணா, சும்மா உட்காந்துருந்தோம். திருப்பி வந்து விழிச்சு பார்க்கும்போது அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா ஆளே காணா. இப்ப இயல்பா என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள சித்துங்கிறது சிவனுடைய சொத்துங்கிறாங்க. இப்ப நீங்க சிவன் சொத்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து கோயில் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னாங்க. அடுத்தது ஞானிகள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சிவன் சொத்துங்கிறது நாதவிந்து அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா உண்மையான சிவன் சொத்துக்குள்ள நாதவிந்தும் இருக்கு. அதே நேரத்துக்குள்ள இன்னொரு விஷயமும், சித்து அப்படின்னு இருக்குல்ல, ஆயக்கலை அப்படிங்கிறதோ இல்ல அஷ்டமா சித்துங்கிறதோ, அது சிவனுடைய கலை. அது வந்து என்ன பண்றாருன்னா, உங்களை மாதிரி யாரு தியானம் பண்ணாலும் உங்ககிட்ட சிவனுடைய சொத்தை வந்து கொடுக்குறாரு, நீ பயன்படுத்திக்க அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனா உங்ககிட்ட விற்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க, உங்ககிட்ட விற்கல, அவர் வந்து கொடுக்குறாரு. என்னமா கொடுக்குறாரு, இதை வச்சுக்கப்பா அப்படின்னு. அப்ப ஒருத்தனுக்கு தியானம் பண்றான், தியானம் பண்ணும்போது சித்து வரும்போது அவன் கண்ணா பண்ணான்னு, சிவனுடைய சொத்து அவனது கிடையாது, சொத்து சிவனுது. புரியுதா? இப்ப உனக்கு தியானம் பண்ணும்போது சித்து வந்தோன்னே இவன் கண்ணா பண்ணான்னு பயன்படுத்துறான், இப்படியே போறான். அப்போ ஒரு காலகட்டத்தில் லாஸ்ட்ல ஃபைனல்ல அவன் சமாதியில அவன் சாக போற கண்டிஷன்ல சிவன் வந்து சொத்தை வாங்க வரும்போது, இந்த சொத்தை வச்சுக்கிட்டு கண்ணாபண்ணான்னு பண்ணல, அதனால திருப்பியும் வந்து இந்த சொத்தையும் பார்க்க முடியாது, என்னையும் பார்க்க முடியாது. நீ வந்து நானும் இல்லை, நான் இந்த சொத்தும் இல்லை, நானும் இல்லைன்னு அடுத்த பிறப்புல எல்லாம் என்ன பண்ணுவ, கடவுளே இல்லை அப்படின்னு பேசுவ. நீ கடவுளே இல்லைன்னு நீ வாழ்வ. ஒரு நாள் கூட கடவுள் அந்த தன்மை துள்ளி கூட உனக்கு வராது. ஏன்னா ஒரு சொத்தை அருமையும் தெரியாம நீ பயன்படுத்தினால இதோட செயல்பாடுகள் இப்படித்தான் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த கடவுள் இல்லைன்னு சுத்திட்டு அலையிறாங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு துள்ளி கூட கருவேப்புள்ள வாசம் கூட அந்த மூக்குல போனாதானே கடவுள் வாசம் தெரியும். கடவுள்ங்கிறது வாசம், மனம், அப்படி ஸ்மெல்லு அப்படி வந்தாதான் கடவுளை உணர முடியும். இவனுக்கு வர்றதெல்லாம் கோழி ரசம் ஸ்மெல்லு, இந்த இது மற்றது எல்லாம் வருது, கடவுளோட ஸ்மெல் வர மாட்டேது. அது வந்தாதான் உணர முடியும் இறைவனை. இறைவன்கிறவன் காற்றை உணரணும். அந்த காற்றே வராம அந்த காற்றை உணர விடாம அவனை பண்ணிட்டான். அவன் தான் வந்து இங்க பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இந்த சூழல். அப்ப உண்மையான ஞானிகளுக்கு என்னன்னா, தியானம் பண்ணி 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 அப்படியே வந்து ஒரு ஸ்டேஜில் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி இந்த விஷயத்துக்குள்ள போய் ஒரு இடத்துல அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் அங்க என்ன ஆகுறான், ராமனாகி ராமன்லேருந்து சிவனா ஆனதுக்கு அப்புறம் இந்த சித்தையே அவனுக்கு பயன்படுத்த முடியாம வந்துட்டான்னு வச்சுக்கீங்களே, வந்ததுக்கு அப்புறம் போய் அந்த சொத்தை போய் சிவன்கிட்ட கொடுக்குறான். அவ சொத்தை பயன்படுத்தவே இல்லையா அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, சொத்தை பயன்படுத்தாதனால நீனே சிவனாய் இருப்பாய். இது ஏன் சொத்து, நீ சொத்தை அங்க கண்ணா முன்னான்னு ஆரம்பத்திலே பயன்படுத்தி இருந்தனா என்னை சந்திச்சிருக்கவே முடியாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல தம்பி. என்ன தெரியல அப்படின்னா, சிவனுடைய சொத்தை பயன்படுத்தினா சிவனா மாற முடியாது.
இதை தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பனிங்லேயே துண்ணூறு எடுக்கிறேன், பட்டுப்புடவை எடுக்கிறேன், தங்கத்தை வாயிலேருந்து எடுக்கிறேன், கம்கட்டையிலேருந்து 4 முடியை வச்சுக்கிட்டு இதை எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், கரிச்சிப்பு அப்படி விசிறி எடுக்கிறேன், வாசத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எவனுமே சிவனை பார்க்கறதுல செத்து போயிடுறாங்க. அப்ப உலகத்திலே பெரிய துரதிருஷ்டம் எதுன்னா சித்து வந்துடக்கூடாது, சித்தை பயன்படுத்திடக்கூடாது. அப்ப உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய செயல்கள் எல்லாமே முற்றிலுமாக தடைப்பட்டு போயிடும். நீ அதுக்குள்ள சிக்கி தவிச்சு போயிடுவ. ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு லேர்னிங் ப்ராசஸை உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. அப்ப அந்த சூழலை அவங்க உருவாக்குறாங்க. இப்போ அந்த சித்தை கொண்டு போய் அங்க கொடுக்கும்போது அவர் நீயே சிவன், இந்த சொத்தை தேவையானதை யாருக்கு கொடுக்கப்படணுமோ அப்ப பாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சித்தை எப்ப பயன்படுத்தணும்னா சிவனா இருந்தாதான் பயன்படுத்தணும். கீழே பூசாரியா இருக்கும்போது சிவனுடைய சொத்தை பயன்படுத்தாத. ஒரு அரைகுறைய சாமியாரா இருக்கும்போது சிவனுடைய சொத்தை பயன்படுத்தாத. சிவனா மாறு. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சொத்தை பயன்படுத்தணும்னா சுந்தரேசர் தான் பயன்படுத்தணுங்கிறாங்க. நீ தியானம் பண்ணி சிவனா மாறு, அப்புறம் சிவன் சொத்தை பயன்படுத்து. அதுதான் சித்து. அப்ப ஆரம்ப காலத்துல நீ சிவன் சொத்து பயன்படுத்துற மாதிரி உனக்குள்ள அந்த சித்து வந்துருச்சுன்னா உன்னோட வளர்ச்சி படுத்தணும். அப்ப நீ முழுமையான செயல் வடிவத்தை பண்ணிக்க முடியாது. தியானத்துக்குள்ள ஒரு உயரத்தை போய் எட்ட முடியாது. தியானங்கிறது என்னன்னா ஒரு அனுபவம் தான் தியானம். பெரிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை தனக்குள்ள மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ஒரு இருக்கிறதுலே ஒரு பொக்கிஷமான அதிசயம் அதுதான். நாம காட்டுற அதிசயமோ நாம பண்ற மேஜிக்கோ இல்லை. முதல்ல இது நிகழப்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது நிகழாது அவ்வளவு சாமானியங்கிறதுக்காக தான் கண்ணும் கருத்துமாக இருந்து நமக்கு இருக்கிற பெரியவங்க சுத்தி இருக்கிற அலைவரிசையெல்லாம் நம்ம ஒரு மேஜிக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்மளை அவாய்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. இப்ப நீங்க இருக்கிற உங்க மாணவர்களா உங்களை நான் உடனே ஞானி ஆக்க வேண்டியதில்லை. உங்களை ஒரு குற்ற பின்னணிக்கு போயிடாம பாதுகாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நீங்க நைட்ல போய் ஒரு 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 படத்துல போய் நைட்ல கொலை பண்ணிட்டு காலையில காலேஜுக்கு போவோம், அந்த கதையை ஆயிடக்கூடாது இல்ல. புரியுதுங்களா? பகல் ஃபுல்லா ஒரு 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 சல்லாசம், இரவுல குருவை பார்க்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்ல. அப்ப நீங்களே தவறு செய்ய முற்படும் போது அது தவறை நம்ம என்ன பண்றோம்னா வேற ரூபத்துல அதை கெடுக்கிறோம். இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கூடி வந்துச்சுங்கய்யா, அந்த இடத்துல நின்று போச்சு, நான் தான் அதை கெடுத்தேங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துருந்துச்சுங்களே, இந்த தியான மண்டபத்துக்கு நானே காசு கொடுத்துருப்பேன். அது ஒரு 300 கோடிங்க. அது ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பாது அதுனா அது ஒரு ப்ராஜெக்ட். ஒரு 300 கோடி 400 கோடின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னா அது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு செயற்கையா நிறைய விஷயம் நடக்கும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான். என்னன்னா ஒருத்தட்ட ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஆனா அவர் ஒரு வேலை செய்யணும். அதான் இறையோடைய தொடர்புங்கிறது. ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஒரு பிட்டு இருக்கக்கூடாது, ஒரு விபூதி கூட இருக்கக்கூடாது, ஆனா அவரால் ஒரு வேலை நடக்கணும். அவர்கிட்ட தான் இறை தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் இருந்துட்டு வேலை செஞ்சா அவரு இறை தொடர்பு என்ன இருக்க போகுது? எதுவும் இருக்கக்கூடாது. எதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அதான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஜீரோல தான் தொடங்கணும். நம்ம என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க, என்ன இருக்கு நம்ம கிட்ட? அவ்வளவுதான் விஷயம். ஒண்ணு இல்லாம ஒரு வேலை செய்யணும். ஒண்ணு வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. மனிதர்கள் ஒண்ணு இல்லாம வேலை செய்ய முடியாது, ஏதாவது வச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும். நாங்க ஏதாவது வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது. இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்க ஒரு பொருளை வச்சுக்கணும், நான் ஒரு பொருள் இல்லாம, இதுதான் விஷயம். உங்க ஸ்பீச் கேட்கலான்னு சொல்லிட்டு டெய்லி காலைல யூடியூப் போட்டு உட்காருவேன். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. மூச்சு ஃபாஸ்டா ஓட ஆரம்பிக்கும், அப்புறம் கம்மியாகும், ஜாஸ்தியாகும். என்னடா இது, என்ன ஆகுது, ஒண்ணுமே தெரியலையே. அப்புறம் பார்த்துட்டே இருப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். உங்க ஸ்பீச் கேட்டுனே இருக்கும், ஆனா கவனிச்சுன்னு இருப்பேன், ஆனா கவனிக்காத மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி. ஆனா டெய்லி நடக்குது, எப்ப கேட்டாலும் நடக்குது. இப்ப கூட ஒரு 45 மினிட்ஸ் இருக்குமா, ஒரு 50 மினிட்ஸ் அது என்ன பண்ணு. இந்த குணா படத்துல சொல்ற மாதிரியா?
இல்லப்பா, அது என்னன்னா, அது இயல்பா என்னன்னா, நான் தான் சொல்றேனப்பா, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன்லப்பா, நம்ம வந்து கடவுளுங்கிறது காற்றுதாப்பா. அப்ப எனக்குள்ள ஓடுறதோ கிடைக்கிறதோ காற்று தான் கிடைக்குது. அந்த காற்றோடைய தன்மை தினந்தோறும் ஒரு பெரிய ஏக்கமா ஒரு சுழற்சியா இருக்கு. நான் என்ன என்கிட்ட இருந்து சொல்றேன்னா, அது ஒரு 35% தான் இங்கேயோ காணொளியிலேயே கேட்கப்படுது. நான் இருக்கிற அறையில 100% அது வந்து அது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அந்த முழு தன்மைய நீ இன்னும் வளரும் போது அதையும் பாப்பாயின்னு நான் சொல்றேன். என்னுடைய முழு பிரசன்ஸ உன்கிட்ட காட்டல. அது ஏன் காட்டலன்னா, அது அது வந்து தாங்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல் தான். இப்பயே வந்து எனக்கு ஒண்ணும் புரியலன்னு ஒண்ணு சொல்றேல்ல, அப்புறம் அதுலேருந்து நீ வர முடியாது வெளியில. அதுக்காக ஒரு சூழலை வந்து நம்ம வந்து சொல்றோம். இப்ப நம்மகிட்ட நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, எல்லா கிளாஸ் டீச்சரும் தியானத்தை சொல்றாங்க, பயிற்சியை செய்யறாங்க. சொல்லி உனக்கு கொடுத்து இந்த இந்த கலையை பயன்படுத்தி தியானம் வருதாங்கிறத தாண்டி நீ பார்க்கும்போது உனக்கு சுவாசம் ஓடுதுன்னு சொல்றல்ல, இதுதான் இயல்பா நடக்கணுங்கிறது. அப்ப இது மொத்தமா எப்படின்னா, எங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட 10 நிமிஷம் 20 நிமிஷம் உரையாடினா அவங்க சுவாசத்தன்மை மாறும். அவங்களுடைய போக்கு நல்லா வேற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்குவாங்க. அப்படிதான் அந்த ஒரு விஷயம். அப்ப அவங்க சூழல்கள்ல என்ன ஆகும்னா, அது வரைக்கும் அந்த காற்று ஓடாத காற்று கூட அவங்களுக்குள்ள அது இப்ப என்ன அவங்களால ஏன் என்ஜாய் பண்ண முடியலன்னா, அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாம் தியானங்கிறதுல இறைவன் தெரிவான்ட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க தாட் ப்ராசஸ்ல அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே சில புழுக்கங்கள் மாறப்படும், சில விஷயம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும். இப்ப நமக்கு தியானத்துல எங்க மிஸ் ஆகுறோம் நிறைய பேர்னா, தியானம் பண்ணா இறை ஆற்றல் கிடைக்குங்கிறதுக்காக இறைவன் வரல, ஒளி வரல, அந்த அந்த அணுக்கள் வரல, அப்ப என்ன தியானத்தில் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. உடல் தன்மை, உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் அதை இறையோடைய அலைவரிசையோ இறையோட காட்சிங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு 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 எட்ஜுக்கு மேல நடக்க வேண்டிய ஒரு வேலை. அதனால இது இந்த மாதிரி ஒருத்தரோட அந்த ஒரு டிராவல் நடக்கப்பட்ட ஆகணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். அதனாலதான் வந்து ஒரு ஒரு இளைய தலைமுறைகளுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு போதனைகளை ஒரு 17 வயதுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு, யங்ஸ்டருக்கா, பெண்களுக்கு, ஆண்களுக்கு நடத்தப்படும் போது சாப்பாடுல அவங்களுக்கு ஒரு புரிதலோ, உடையில ஒரு புரிதலோ, வாழ்க்கையில ஒரு புரிதலோ, இல்ல அவங்க வேலையில ஒரு புரிதலோ, கல்வியில ஒரு புரிதலோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்குள்ள கடவுள் புரிதல் அவங்களுக்கு வர வேண்டாம். அவங்க இந்த சூழலுக்குள்ள கடந்து போறாங்கல்ல, இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தோட சுழற்சினா என்ன, இதை நம்ம உட்கார்ந்து அவங்க கிட்ட ஒரு ஞான கல்வி மாதிரி பேச 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 அவங்களுக்குள்ள ஒரு சுவாசம் மாற்றத்துக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு வேற ஒரு செயல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இதுல மெயின், ஒரு தாயோ ஒரு தகப்பனோ குரு கிட்ட ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வர்றது 100% பக்தி இல்ல. அடிப்படையா அவன் சுவாசம் மாறுங்க. இதான் ரொம்ப முக்கியம். அடிப்படையாவே அவனுடைய சுவாசம், அவனுடைய எண்ணம், அவனுடைய தாட்டு மாறும். தாட்டே மாறிடும். அந்த சுவாசத்திலிருந்து தாட்டு வந்து வேற ஒரு செயல். உன்னுடைய சுவாசம் ஒரு விதமாகவே ஒரு சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன், ஒருத்தனுக்கு உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை கூட வருங்க. சந்திரன் ஓடுறத அப்படியே நெரிச்சிட்டு சக்குன்னு சூரியன் மாறினான்னு வச்சுங்களேன், அந்த உணர்ச்சி நிலையை நின்று போயிருங்க. இப்ப இந்த இரு சுவாசத்தை மாற்றத்தை கொண்டு வர்றது ஒரு குருவால முடியும். அப்ப ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை குத்தணும், ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு காற்று ஓடிக்கிட்டே இருக்குன்னு, அந்த காற்றோட தன்மையை நம்மள மாதிரி ஆளை பார்த்துக்கிட்டே இருந்தானா அவனை இப்ப பண்ண வேண்டாம், இந்த 2 வருஷம் ஆட்டுட்டு போயிருவான் அவனே. அது வரைக்கும் வெறியா இருந்தவன் அந்த 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 சூழல் தான். அப்ப அவனுக்குள்ள ஒரு காற்று சுழற்சியிலே அப்படியே கோத்திலே இருந்துகிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரம் இருக்க 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 என்ன ஆச்சுன்னா வேற மாதிரி மாறிடுறான். புரியுதுங்களா? அதுதான் அதோடைய செயல்பாடுகள். இப்ப இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன மாதிரி கதாபாத்திரத்தை என்னன்னா, சில நபர்கள் மறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி வினோதமானலாம் நான் பார்த்துருக்கிறேன். இப்ப உன்னை வந்து ஞாபகம் இருந்தா ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் புகழ்வான்ல, என்னையெல்லாம் ஞாபகமே வராது, மறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு சாமானியமா கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அங்க லைவ்ல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு எவனுக்காவது கண்டுபிடிக்க முடியுதா? நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறேன்ல. ஏன்னா அவனுக்கு என்னன்னா அப்படி வந்தா கூட பார்த்துட்டு அந்த இவர் மேல ஒரு கவனமோ ஞாபகமோ வராது.
தள்ளிட்டு போயிடுவான், அடுத்த வீடியோவுக்கு போயிடுவான். ஏன்னா அங்க ஞாபகமே வராது. இப்ப நம்ம என்னுடைய ஊரு, என்னோட ரிலேட்டிவ் வச்சுக்கிட்டேன்னா என்னையே மறந்துடுவாங்க. நான் இப்படி ஒருத்தன் பிறந்தேன், வளர்ந்தேன், இப்படி ஒருத்தன் வாழ்ந்தேன்னு இருக்குல்ல, என்னையே மறந்துடுவாங்க. இப்ப என்ன ஞாபகம் இருந்தா தானே என்னை பத்தி பேசுவாங்க. இப்ப என்னுடைய கதாபாத்திரத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. அப்புறமா எவனாவது ஒருத்தர் சொன்னானா, அப்படி ஒருத்தர் இருந்தாரு, என்ன ஆனாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2வது செகண்ட்ல அடுத்த காற்று வந்து இவனுக்கு தாக்கி இன்னொரு டாபிக்கு போயிடுவான். அப்பயும் என்ன மறந்துடுவாங்க. அப்ப என்னன்னா, நம்மளை பேசணும்னா அந்த காற்று நினைச்சாதான் அந்த வாய்ப்பே கொடுக்கும். இப்ப நீ பேசணும்னா கூட அந்த காற்று நினைச்சாதான் வாய்ப்பை கொடுக்கும். உனக்கு வாழ்வழிக்கணும்னாலும் அந்த காற்று நினைக்கும். என்னை திட்டி நீ சாவணும் அப்படின்னாலும் அதுக்கு அந்த காற்று வந்து இவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். இப்ப இந்த 2 சூழல்லையும் அந்த காற்று தான் தீர்மானிக்கணும். ஒருத்தரை பத்தி விவாதிக்கணும், ஒருத்தர் திட்டணும் அப்படின்னா அதுதான் அந்த ஞானிகளுக்குள்ள. இல்லைன்னா அவங்க நினைப்பே வராத மாதிரி பண்ணிடுவாங்க. இப்ப நீ வந்து சொல்றேன்னு வச்சுக்க, ஒரு குருன்னு எனக்கு ஒன்றும் அவர் மேல ஃபீலிங்கோ, அவரை எனக்கு தோணலை, எனக்கு அவரை பார்க்கணுன்னே தோணலைன்னா அந்த காற்றே அவருக்கு வரலன்னு அர்த்தம். இந்த காற்றோட அலைவரிசையே அவருக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அவருக்கு அந்த ஃபீலை வந்து அவரால் உணர முடியலன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம், இவரே அவரை விரும்பலைன்னு அர்த்தம். இப்பைக்கு அவங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த குருவோடைய விருப்பமே. புரியுங்களா? அந்த கனெக்ஷன் ஏற்பட்டாதான். புரியுதா? உங்க வீட்டுல ஒரு 5G இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு G, 5G மாதிரி நம்ம ஒரு G. அந்த Gயை வந்து அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தினாதான் அது வந்து அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகும். இல்லைன்னா அந்த நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகாது. அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியமும் ஒரு விஷயமா. அப்ப இந்த காற்று தன்மையில தான் ஒருத்தர் வர்றதும், ஒருத்தர் வராததும், ஒருத்தர் நினைக்கிறதும், ஒருத்தர் அதுக்குள்ள தியானம் பண்றதும், அதுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை செஞ்சுக்கிறதும் அங்கிருந்து தான் அது நிகழ்த்தப்படுது. அப்ப அவங்களுக்கு இது வேணும், அது வேணும், அது வேண்டாங்கிறத தாண்டி அவங்க இவ்வளவு நாள் சந்திச்ச புகை மண்டலத்துக்குள்ள ஒரு தீமையான காற்றுலேருந்து ஒரு நல்ல உஷ்ணம் கொண்ட ஒரு காற்றை அவங்க சுவாசிச்சிருக்கிறாங்க பாருங்க. 25 நிமிஷம், 1/2 மணி நேரம். இதை தாண்டி வேற என்ன வேணும்? வேற ஏதோ ஒண்ணு வேணும்னு நம்மகிட்ட கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு. ஒரு 25 நிமிஷம் அவன் லைஃப்ல பிறந்ததுலேருந்து நீ இந்த மாதிரி ஒரு காற்றை சுவாசிக்கவே முடியாது. இமாச்சல்ல உட்காந்து கூட உன்னால சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காற்றை என் அருகாமையில உட்காந்துக்கிட்டு உன்னால உன் மூக்கு துவாரமோ உன் உடலோ இந்த தன்மை கொண்ட காற்றை ஒரு நிமிடம் கூட இது சுவாசிக்கவோ இது அதை சுத்தி வர்றதுக்கோ அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் உனக்கு கிடைக்கும் போது இது தாண்டி வேற என்ன உனக்கு வந்துட போகுது? லைஃப்ல அது ஒரு முக்கியமான தருணங்கள்ங்க. அது நம்ம ஒரு இறை அலைவரிசையை உணர்றோம்னா அதை உணரலங்க. அது தாண்டி என்னன்னா அது ஒரு காற்று. அந்த காற்று ரொம்ப அபூர்வமான ஒரு காற்று. அந்த காற்றை நான் சுவாசிச்சுட்டாங்க, எனக்குள்ள போயிருச்சு. அப்ப எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த காற்று போன காற்று சும்மா இல்லாம ஒட்டுமொத்தமான அப்படியே இறை அலைவரிசையை அப்படியே காட்டுதுங்க. அங்க நடக்க போற விஷயம், நடக்க போறது, நடந்தது எல்லாத்தையுமே அந்த காற்று ஒரு 10 நிமிஷம் விவாதிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காற்று அப்படியே அழகா வெளியில போயிருது. அப்ப எனக்கு ஒரு இறைவன் காற்றாக முழு தன்மையும் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே வெளியில போயிடுறான். அப்போ ஒரு காற்றை சுவாசிச்சு அதுக்குள்ள ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நான் உரையாற்றுறேன். அப்ப நம்மளுடைய ஆசிரியர் யாரா இருக்கிறாரு? காற்றாக இருக்கிறாங்க. அப்ப காற்றா எனக்கு ஒரு பாடம் நடத்துறாரு, எனக்கு ஒரு செயல் செய்யறாரு. அதே மாதிரி என் உடலுக்குள்ள என்னன்னா ஒரு விலை மதிக்க முடியாத, அசைக்க முடியாத, இந்த உலகமே கொண்டாடுகிற, பார்க்க முடியாத ஒரு கடவுள் காற்றாக ஒரு எஞ்சிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் உடல்ல இருந்துட்டு போயிருக்காரு. இப்ப இந்த உடலுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுதான் இதுல கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப நான் இது அது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதை உன்னால உணர முடியாது அப்படிங்கறத அவரே சொல்றாரு. என்னை ஸ்டடி பண்றது ரொம்ப கடினம். என்னை நீ முழுசா ஸ்டடி பண்ண உடனே ஸ்டடி பண்ண முடியாது, கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். என்னை திடீர்னு நான் வருவேன், திடீர்னு 6 மாசத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு காற்றை நான் வர்றது பார்க்கறது ரொம்ப அரிது அப்படிங்குது. இது மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் உட்காரும் போது ஒரு அரிதான ஒரு காற்று அந்த வெப்பசலனத்தை நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும். அப்ப இந்த உடலுக்கு எத்தனையோ தேவையற்ற விஷயங்களை தாண்டி இந்த உடல் வேற ஒரு தருணத்தை சந்திக்குதுங்கிறது தான் ஒரு மறக்க முடியாத ஒரு லைஃப்ல இருக்குது. நான் நிறைய இடங்கள்ல அந்த மறக்க முடியாத காற்றுகளை சுவாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போது நான் மெய் செலுத்து போயிடுறேன். அதே விஷயம்தான் உங்களுக்குள்ளயும் இதுக்குள்ள இந்த காற்றுகள்ல
பல்வேறுபட்ட காற்று சுழற்சிகள் வரும்போது இது உட்கார்ந்து பேசுற இடங்கள்ல இந்த மாதிரி காற்றோட தன்மை வெளியாகும். அப்ப நீங்க நேரடியா பார்க்க முடியாத ஒரு காற்றை, நீங்க நேரடியா விவாதிக்க முடியாத ஒரு காற்றை வந்து செயல் வடிவத்தை வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அந்த சூழலை வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட. அப்ப ஒரு 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 குருவோட ஒரு பயணம், ஒரு டிராவல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குருங்கிறது அவர் காற்றுதாங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு, ஒரு டிராவல் என்னன்னா, ஒரு காற்றோட நீங்க அப்படியே போறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு செயல். நீங்க ஒரு உருவத்தோட இருக்கிறீங்க, நான் உருவத்தோட இருந்தாலும் முழுமையான என்னுடைய செயல்பாடுகள் காற்று தான். இப்ப நான் உங்க கையை பிடிச்சுக்கிறது அப்படின்னா காற்றாதான் பிடிப்பேன். அப்போ ஒரு காற்றோட பயணம் தான் அது. அந்த தீபாவளி சந்திப்பு ஒரு காற்றுக்கும் உங்களுக்கான சந்திப்பு தான். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்ப நீங்க யோசிக்க முடியாத ஒரு காற்று அது. நீங்க விவாதிக்க முடியாத, பண்டைய காலத்துல புராண காலத்துல எழுதப்பட்டு புத்தகத்துல இருக்கிற இறைவன் பேரை சொன்னீங்கல்ல, அந்த இறைவனே காற்று வடிவத்துக்குள்ள ஏதோ எந்த காற்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு காற்றை நாம அதோட கலந்து அதோட ஒரு வாகித்து சில மணி நேரமோ சில நிமிடங்களோ இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்படுது. அப்ப பல மணி நேரம் ஒரு குருவாகப்பட்டுக்கிறவன் அந்த காற்றோட கலக்க 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 அவன் என்ன பண்ணிடுறான், அவன் மொத்தமாக அவனே அந்த காற்று தன்மைக்கு வந்துடுறான். அப்ப அந்த உடல் என்ன பண்ணுதுன்னா அதுவே காற்று தன்மைக்கு அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கு. அப்ப அந்த உடல் வந்து என்னன்னா எனி டைம் அந்த உடலுக்குள்ள இருந்து ஒரு காற்று வந்து அப்படியே வாகித்து கொண்டே இருக்கு. இப்படிதான் அதோடைய உண்மையான அது ஒரு 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 ஃபீலும் ஒரு உணர்வுகளும். அப்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரிதாக ரொம்ப பொக்கிஷமான ஒரு செயல் வந்து ஒரு குரு வந்து இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதவர் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம லைஃப்ல நமக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்மள வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு விஷயத்த, அவர் பார்த்த விஷயத்த நம்மகிட்ட அவருடைய சுவாசத்திலிருந்து நமக்கு கடத்தி விட்டுருவாரு. இதுதான் அதுல இருக்கிற பெரிய ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்றது. நம்ம ஒரு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம நம்மளுடைய உடல், நம்மளுடைய தன்மைகள் எல்லாம் வேற. ஆனா நமக்கு அந்த காற்றை கொடுக்குறாருல, அதுக்கு வந்து விலையே கிடையாது, அதுக்கு வந்து மதிப்பே இல்லை. அப்ப அந்த சூழலை நம்ம யாராலையும் உணர முடியாது, உணர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தருணத்தை ஒரு நாள் நீங்க அப்படியே பின்பற்றி போகும்போது ஒரு நாள் ஒரு பெரிய மேஜிக் வந்து நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நான் லைஃப்ல உங்களை மாதிரி கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள், வாழ்க்கையில குடும்பம், என்னையெல்லாம் யாருமே ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் இந்த மாதிரி சொற்பொழிவு இடத்துலயோ கோயில்லையோ உட்கார வைக்க முடியாது. மீறி உட்கார வச்சா அந்த சொற்பொழிவுல இருக்கிற ஸ்பீக்கரை கூட தூக்கிட்டு போயிடுவேன் நான். புரியுதுங்களா? நான் அந்த மாதிரி கோயில்ல போனா பூசாரி மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அந்த சாமிக்கு படைச்சுக்கிட்டே இருக்காருல, அதெல்லாம் எடுத்துட்டு நான் போயிடுவேன். அவர் உள்ள போய் நெய்வேத்தியம் மட்டும் இந்த பொங்கல் படைச்சுக்கிட்டே போறாருல, பொங்கல் கேட்டா கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து உள்ள கருவறையில பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி எல்லா சாமிக்கும் வச்சிருப்பார்ல, எங்க ஊர்ல பட்ட சோறும்பாங்கல்ல, அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன் நான். அவர் வந்து பார்க்கும்போது சோறு இருக்காது, வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒருத்தனுக்குள்ள இந்த காற்று வந்து அப்ப என்ன மாதிரி ஒரு வேலைகளை பார்த்துருக்கு பாருங்க. சரிங்களா? அவர் 1 மணி நேரம் அந்த பூஜை பண்றதுக்குள்ள திக்குமுக்கு ஆடி போயிடுவாரு. யாரு? அந்த பூசாரி இருக்கிறார்ல, காக்காவுக்கு கழுகுக்கெல்லாம் பயப்பட முடியாது, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பயப்படுவாரு. அப்ப நாங்க என்ன ஃபீல் பண்ணோம்னா, டே சாமி சாப்பிட்றது இல்லை, நாங்க தானடா சாப்பிடணும், பொங்கலை வச்சுட்டு மரியாதையா நீயே கொடுத்தனா நான் ஏன் அவன்கிட்ட கேட்க போறேன். அவர் பொங்கலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, படைச்சிட்டு எல்லாத்தையும் பையில போட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாரு. நாங்க சின்ன குழந்தையா தானே வந்திருக்கிறோம், ஒரு ஆசையா வந்து நாக்கு ஒழுவ நின்றுட்டு இருக்கோம். 90 கொடுப்பாரு. 90 திங்க முடியும் நாங்க? இப்போ 1 வாட்டி பார்த்தோம், 2 வாட்டி பார்த்தோம், 3 வாட்டி பார்த்தோம், சரிப்பட்டு வராது. இறைவா நீ வந்து எங்க குலதெய்வம் தானே, இப்ப நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு நாங்களே எடுத்துட்டு போயிட்டோம். இந்த மாதிரி இருந்தவன் ஒருத்தன் ஒரு காற்றுனால எப்படி மாறப்பட்டிருக்கிறாங்கிறதுக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூழலுக்குள்ள, ஒரு செயலுக்குள்ள. அப்ப நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் வேற வேற வடிவத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் அந்த காற்று ஒரு தன்மை வந்து இதை உணர்றதுக்கு பல ஆண்டுகள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த காற்று வந்து நம்மளை எவ்வளவு பெரிய ஆளா மாத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கதான் பார்த்தோம்.
அது வரைக்கும் நமக்கு ஒரு கடவுள், ஒரு பிம்பம், சித்தர்கள்னு ஒரு கட்டமைப்புல இருந்ததை இந்த சுவாச காற்றுங்கிற ஒரு செயல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நம்மளை எப்படி ஒரு செயல் செய்ய வச்சிருக்குது, நம்மளை எப்படி ஒரு மாற்றத்துக்குரிய வச்சிருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம ஆழ்ந்து போகணும். ஒரு இடத்துக்குள்ள ஒரு காற்று வந்து தூங்கவே இல்லை, ஆனா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படியே தன்னை அப்படியே 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 உட்கார்ந்தே தான் இருக்கிறோம். ஒரு நேத்து ஒரு 25 நிமிஷம் எங்க ஆளே காணோம், சும்மா உட்கார்ந்தோம். திருப்பி வந்து விழிச்சு பார்க்கும்போது 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா ஆளே காணோம். எங்கன உட்கார்ந்தோமோ அங்கன அந்த அப்படி நம்ம உட்கார்ந்தோம்னு நினைப்பே இல்லை. அப்ப எங்க போனோம், நம்ம உருவத்தோட எங்க போனோம்னே தெரியல. அப்ப பிரசன்ஸ்ல நம்ம உட்காரும் போதே நமக்கே தெரியாம நம்ம மறைஞ்சு போயிடுறோம். அப்ப அந்த ஒரு காற்றோடைய தன்மையை நீங்க வந்து உணர்ந்துக்கங்க, அந்த ஃபீலை உணர்ந்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எதாலையும் ஏற்படுத்த முடியாது, எந்த சூழலையும் ஏற்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு உடலே வந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை ஏற்படுத்த முடியாது. இதுக்காக தான் நம்ம ஒரு வேலைகளை வந்து நம்ம செய்கிறோம், அதை பார்க்குறோங்கிறத புரிஞ்சுக்கங்க.